கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கு பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தேன், மரிக்கவில்லை என்று சொல்லவில்லை. அவர் எல்லாருக்காக, பலனற்ற நமக்காக, பாவிகளுக்காக, சத்துருக்களாயிருந்த நமக்காக அவர் சிலுவையிலே அவர் மரித்தார். அதே தேவன் சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நாம் மரித்து போன ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் எதற்காக மரித்தார்? சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காக. இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகையினாலே தான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆசாரியர்கள் மிருகங்களையும் பறவைகளையும் அவர்கள் அடித்து இரத்தத்தை சிந்த வைத்து பாவம் மன்னித்தாகிவிட்டது போ என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு மனுஷனை பூரணப்படுத்தாது. ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமியில் மனித குமாரனாக பிறந்து வளர்ந்து நமக்காக பாடுகளை பட்டு அவர் சிலுவையில் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று அவர் சொல்லி போயிருக்கிறார். அதுவரைக்கும் நீங்கள் காத்திருங்கள், அவருடைய பாதத்திலே காத்திருங்கள் என்று சொல்லியிருக்கார். ஆகையினால் அன்பானவர்களே, நாம் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஆனந்த பாக்கியமே. உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமன் பானூர்களே, ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர்த்து இன்றும் உயிரோடு இருந்து நம்மோடு அவர் இருக்கிறவராகவே இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது அவர் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அவருடைய மரணத்துக்கு பின்பு சீடர்களுடைய சில தன்மைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். லூக்கா 24 21 பார்க்கும்போது, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24 வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே நாங்கள் ஆயத்தம் பண்ணின சுகந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு அவங்க என்ன செய்திருக்காங்க, உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் புறப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அங்கே அந்த செய்தியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதிலே முக்கியமாக இந்த மகதலேனா மரியாள், அவள் விரைந்து சென்று அவள் அந்த சீடர்களுக்கு இந்த உயிர்ப்பின் செய்தியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த இயேசு கிறிஸ்துவால் நன்மை பெற்றவர்கள்தான் அந்த மகதலேனா மரியாள். அதற்கு முன்பு அவர்களுடைய சரீரத்தில் போராடி இருந்த 7 பிசாசுகளை அவர் துரத்தி இருந்தார். ஆண்டவருக்கு அவர் இல்லங்களுக்கு செல்லும்போது நன்மை செய்கிற ஒரு சகோதரியாக இருந்தார்கள். சிலுவையின் அடிவாரத்திலும் கூட அந்த இயேசுவின் தாயோடு நின்ற அந்த மகதலேனா மரியாள், கடைசி வரை பின்தொடர்ந்து சென்ற மகதலேனா மரியாள் இப்போதும் அந்த கல்லறைக்கு விரைந்து சென்று அவர்கள் சிலர் ஸ்திரீகளோடு சென்று அந்த மகதலேனா மரியாளும் இணைந்து சென்று அங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம். அவங்களுக்கு செய்தி, மரித்தோரிடத்தில் உயிர்த்தெழுந்து விட்டார், இங்கே தேடுகிறது என்ன என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த நல்ல செய்தியை அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா சீடர்களுக்கும் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே நாள், அந்த உயிர்த்தெழுந்த அதே நாள் சில சீடர்களாக இணைந்து எம்மாவு என்ற இடத்திற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், நடந்து போகும்போது இந்த சம்பவங்களை குறித்து, இந்த காரியங்களை குறித்து ஒருவருக்கொருவர் சம்பாஷித்து கொண்டு போகும்போது இயேசு கிறிஸ்து அவர்களோடு இணைந்து கொண்டார். இணைந்து கொள்ளும்போது அவர் கேட்கிறார், எவைகள் என்றார். அதற்கு அந்த சீடர்கள் சொல்கிறாங்க, இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதே இந்த காரியங்களை குறித்து. ஏன்னா அவங்க அந்த லூக்கா 24:17 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். 18ஆம் வசனத்தில், அவர்களில் ஒருவனாகிய
கிளையொப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அப்போ எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். அவரை தான் அந்த பிரதான ஆசாரியர் பிடித்து சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவரே இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கை அற்று போயிற்று. எங்களுக்கு இப்போ என்ன செய்வது என்று தெரியல இல்லையா? அந்த மரணத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம நம்பி இருந்தோமே. இன்றைக்கும் கூட ஒருவேளை அநேகம் பேர் அதை தியானிக்கலாம். நம்ம நம்பி இருந்தோம். ஏதாவது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்த உடனே இந்த இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிற இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னை நடத்துவார் என்று நான் நம்பி இருந்தேன். ஆனால் எனக்கு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக எதுவும் சித்திக்காமல் போகிறது, எதுவும் நடக்காமல் போகிறது என்று பின் சோர்ந்து போகிற அநேக ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவரை முழுமையாக நம்பியிருங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவங்க அதை பேசிகிட்டே போகிற நேரத்தில் பொழுது தாண்டி விட்டது. கடந்து போகிறது போல இயேசு போகும்போது அந்த 2 பேரும் அந்த சீஷர்கள் அழைக்கிறாங்க. மாலையாயிட்டு இருட்டாக போகுது, இந்த ராத்திரி எங்கள் கூட தங்கிட்டு நாளைக்கு போகலாமே. அப்போ இயேசு அவங்கள கூட போகிறார். ஆனாலும் அவங்களுக்கு அது இயேசுதான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. போயிருக்கிற நேரத்தில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்க அதை உணர்வாக அதை வாங்கி புசிங்கன்னு சொல்லும்போது அவங்க மறைந்து போகிறார். அப்போ தான் அவங்க திருப்பி சொல்கிறாங்க, அவர் நம்மோடு பேசி கொண்டு போகும்போது, அவர் வசனத்தை விளக்கி காட்டும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வசனத்தை வாசித்து வசனத்தை அவர் நமக்கு விளக்கி காட்டும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, லூக்கா 24:32 அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இதுக்கு பிறகுதான் சீடர்கள் பலப்படுறாங்க. அன்பானுள்ளே, ஆண்டோடைய உயிர்த்தெழுதல் நமக்கொரு நம்பிக்கையை ஊட்டுகிறது. கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நமக்கொரு பலத்தை கொடுக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கொரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. எப்படி அவருடைய பிறப்பு ஒரு சந்தோஷமோ இல்லையா? கிறிஸ்மஸ் வந்த உடனே தானே, டிசம்பர் 25 வந்த உடனே தானே சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே போல் அந்த உயிர்த்தெழுதல் இன்னும் அதிக சந்தோஷம். மரித்து மண்ணுக்கு போயிருந்தேன்னா சந்தோஷம் இருந்திருக்காது. ஆனால் அவர் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் இதுவரை எல்லாருக்கும் அவர் நிரூபித்து காட்டி கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் என்ன செய்கிறார்? அந்த மகதலேனா மரியாளுக்கு கூட அவர் தரிசனமாகி, அங்கே அந்த மகதலேனா மரியாள் ஆண்டுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார்.
என்று சொல்லி பார்க்கிறோம். அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகையினால இந்த செய்தியை, இந்த நல்ல செய்தியை மகதலேனா மரியாள் சீடர்களுக்கு அறிவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இந்த நாட்களில் என்ன செய்ய போகிறோம்? அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார், இன்னும் வரப்போகிறார், 2வது வருகை இருக்கிறது. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படு என்று ஆயத்தப்படுத்துகிற பணியை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். வசனத்தை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், போதுமென்று இருந்து விடாதபடிக்கு நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒருவேளை கடந்து சென்று அறிவிக்கலாம், இல்லாவிட்டால் இருக்கிற இடங்களிலே முடியாதவர்கள் இருந்து பாரத்தோடு ஜெபிக்கலாம். ஜெபித்து இந்த தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்கலாம். ஜெபமின்றி ஜெயமில்லை. அன்பானவர்களே, சுவிசேஷ பணியை செய்வோர் சரியான அழைப்பை பெற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற இடத்துக்கு போனால் நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயம், ஒரு நாளும் வீணாகாது. ஒரு காலத்தில் 1980 குஜராத் மாநிலத்தில் சில பகுதிகளை நாங்கள் 8.5 ஆண்டு காலம் சந்தித்தோம். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு பின்னால் உள்ள மிஷனரிகள் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து இன்றைக்கு அந்த கிராமங்களெல்லாம் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற கிராமங்களாக அவங்க அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க. அது ஒரு நாளும் நாங்கள் வந்துட்டோமேன்னு சொல்லி அது பழுதாகலை, நாங்கள் வந்துட்டோமேன்னு சொல்லி அது உடைக்கப்படலை. எப்படியாவது இந்த ஜெபத்தில் நம்ம தாங்கி ஜெபிக்கும்போது அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருப்போம். இல்லாவிட்டால் நம்ம கொடுத்தும் தாங்கலாம், உழைக்கலாம், இல்லாவிட்டால் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. உழைக்க போக முடியாவிட்டாலும், கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் எனக்கு ஜெபிக்கவே முடியாது என்று சொல்ல முடியாது. நம்ம ஜெபித்து கட்டாயம் தாங்கி தான் ஆக வேண்டும். ஊழியத்தை நாம் செய்து தான் ஆக வேண்டும். இந்த மகதலேனா மரியாள் தன்னால் இயன்ற அந்த ஊழியத்தை, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் அங்கே இல்லை என்று, அவ்வளோதான், அதுதான் சுவிசேஷம். கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார், வரப்போகிறார். அந்த சுவிசேஷ பகுதியை, அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவதற்காக தேவன் நம்மை முதலாவது தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் அவருடைய பலத்தால் இடைகட்டி இருக்கிறார். சத்துருக்களாய் இருந்த நம்மை அவரோடு கூட தொடர்புள்ளவர்களாக ஒப்புரவாக்கி இருக்கிறார். தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தது உண்மை. நான் இருக்கிற இடத்துல உத்தம சாட்சியாக கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன், ஜெபிப்பேன், ஊழியங்களை தாங்குவேன், எப்படியாவது தாங்குவேன். தேசம் இயேசுவை அறிய வேண்டும் என்ற அந்த பாரத்தோடு நான் செய்வேன் என்று சொல்லி நாம் செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உயிருள்ள ஒரு தேவனாக எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மரித்தாலும் உயிரோடு இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவன், போதிக்கிற தேவன், ஆலோசனை தருகிற தேவனாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சத்தியங்களை கேட்கிற பிள்ளைகள் உம்முடைய வசனத்திலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்முடைய பரிசுத்தமான இரத்தம் எங்கள் பாவத்தை போக்க மாத்திரமல்ல, எங்கள் வியாதியை குணப்படுத்தி ஆண்டவரே பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கிற ஒரு இரத்தமாய் இருக்கிற
இருக்கிறபடினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பரிசுத்த இரத்தம் அந்த வியாதிகளிலே படட்டும், பலவீனமான பகுதியில் பட்டு பலப்படுத்தட்டும், சுகப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே புது பலத்தை அடைவார்களாக. இன்னும் பலவிதமான பிரச்சனை, கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆண்டவரே வியாதி பிரச்சனைகளோடு யார் இருந்தாலும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பலவீனரை தாங்குங்கப்பா. நாங்கள் பலவீனர் தான், எங்களை பலத்தால் இடைகட்டுகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதமானவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. பாவிகளை இவ்வளவாய் நேசித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன். ஆண்டவரே, தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அறிக்கை செய்கிற விட்டு விடுகிற பாவங்களை கர்த்தர் மன்னித்து பிள்ளைகளை இரக்கமாய் காத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும், எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.